back to Tamil Beauty Karne. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா 5 types of hijab tutorial தான் பார்க்க போறோம். So hijabல வந்து பார்த்தீங்கன்னா different types of tutorial இருக்கு. பட் நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா ஈஸி வேல 2 minutes or 3 minutes எப்படி வந்து ஒரு ஆபீஸ் கால் இல்ல வெளிய போறோம் ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னா எப்படி ஈஸி வேல நம்ம வந்து ஹிஜாப் போடலாம் அப்படினு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். So வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். So first வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ஹிஜாப் நம்ம போடணும் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கேப் ஜஸ்ட் ஒரு 35 rupees or 40 rupeesல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேப் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்படியே நம்ம எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஏன் இது வந்து போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹிஜாப் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றக்காக போகிறோம். ஸோ தென் இந்த ஷால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 75 சென்டிமீட்டரில் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு எப்பயுமே போகிற மாதிரி இப்படி போடாமல் ஜஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம இந்த பக்கம் சின்னதாகவும் இந்த பக்கம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு இந்த முக்கான மாதிரி இப்படி வச்சுட்டு அவ்வளோதான். ஸோ ஈஸியாக ஆஃபீஸ்லாம் போகிறோம் அப்படின்னா இது ஒரு ஈஸியான மெத்தட். ஸோ நம்மளுக்கு பேக் ஃபுல்லாக கவர் ஆயிரும், இந்த பக்கமும் கவர் ஆயிரும். சப்போஸ் இப்போ வந்து நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வண்டியில் போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பின்னோசி ஏதோ குத்திக்கலாம். ஸோ வந்துட்டு அவ்வளோதான். ஸோ கைஸ் செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சின்னதாக இந்த பக்கம் விட்டுக்கணும். ஸோ எடுத்து இந்த மாதிரி ஒரு நோட் ஸோ நல்லா டைட்டாக இது பண்ணிக்கணும். சரி, ஸோ இந்த பின்ன பக்கம் விழுந்து இப்படி முன்னாடி எடுக்கணும். அதே மாதிரி பின்னாடி இருந்து இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இது தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் அவளை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் 3 எடுத்திருக்கேன், 3 ஃப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 2 and 3. ஸோ எடுத்துக்கப்புறம் இங்கே நாட் குத்தணும் தேவையில்லை. ஸோ வந்து இந்த ரைட் சைடில் இதை எடுத்து ஸோ ரைட் சைடில் வந்து இது எடுத்து நல்லா இது பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு பென் ஜஸ்ட் இது 15 rupees or 20 rupees தான் வரும். ஸோ அந்த மாதிரி பென் எடுத்துகிட்டு ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஸோ இது இருக்கு இல்லையா, இது இந்த மாதிரி நம்ம இன்னொரு பின் வச்சு இங்கே இப்படி குத்திக்கலாம். ஸோ செகண்ட் டைப் ஈஸியான டைப்ஸ். நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ கைஸ் தேர்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷால் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ஷால் அவ்வளோக்கு தலையில் நிற்காது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இங்கே ஒரு பின் நம்ம பண்ணிவிட்டு
ஸோ இங்கே நம்ம இந்த மாதிரி ஒரு பின் வச்சு கொத்திக்கணும். ஸோ வந்து இதை அப்படியே விட்டுட்டு சும்மா ஜஸ்ட்டு ஈஸியாக எல்லா ஹிஜாப் விட இந்த ஹிஜாப் இந்த ஸ்டைல் ரொம்பவே ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஜஸ்ட் ஸோ ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், டீசெண்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு பேக்கும் கவர் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு டைமும் எடுக்காது, ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது இப்படியே முன்னாடி விட்டுடலாம். கைஸ் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th டைப். ஸோ இது வந்து காட்டன் ஷால் தான். இது ஒரு 80 சென்டிமீட்டர் வரும். ஸோ இது நம்ம ஏன் வந்து இப்படி எடுத்து குத்தலாம் அப்படின்னா இந்த ஷால் வந்து அவளுக்கு நிற்காது. ஸோ நம்ம இப்படியே வந்து இங்கே இப்படி பின் குத்திக்கலாம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக இருக்கும் இல்லையா, ஸோ இது எடுத்து இப்படி ஸோ அப்படியே நம்ம அடுக்கடுக்க எடுத்த மாதிரி இதில் அடுக்கடுக்க நம்ம எடுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ அடுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு இங்கே பின் பண்ண தேவையில்லை. ஸோ தென் இதில் இருக்குது இல்லையா, இது எடுத்து ஸோ இதோட நம்ம சேர்த்தி ஜஸ்ட் பின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்க்க நீட்டாகவும் இருக்கும், பின்னாடி நம்மளுக்கு கவர் ஆகிருக்கும். ஸோ காட்டன் ஷாலாக போகும்போது நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 5th டைப். ஸோ இதுதான் லாஸ்ட் டைப்ஸ். இப்போ சப்போஸ் வந்து நம்ம மேரேஜ்லாம் போகிறோம், நம்ம கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும், ஸோ நோஸ் பீஸ் நம்ம போட மாட்டோம், பட் ஷாலே வந்து நம்ம நல்லா கிராண்டாக போடணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு எடுத்துக்கோங்க. ஷால் நம்ம கடையில் நிறையா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு கேப், ஸோ நெத்திச்சுடி நான் வச்சுருக்கேன், ஸோ கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்றக்காக ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே நீங்கள் பின் பண்ணோம் அப்படின்னா பின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நான் பின் பண்ணல. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு இதை ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பின்னூசி வச்சு கவர் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு ஸோ இப்போ இந்த லுக்கும் இல்லையா, அது வந்து இப்படி இந்த கீழே வழியாக எடுத்து ஜஸ்ட் இப்படி இங்கே இந்த மாதிரி ஒரு பின்னை வச்சு வேண்டியதான். ஸோ இது வந்து ஸ்டைலாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், பேக்லேயே கவர் ஆயிரும், அண்ட் தென் ஃப்ரண்ட்லேயே கவர் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இட்ஸ் பை பை ஃப்ரம் தமிழ் வீச்சி கார்னர்.